வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா முட்டை வறுவல். அதுவும் பெப்பர் பவுடர் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த முட்டை வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த முட்டை வறுவல் பார்த்தீங்கன்னா வித்தின் 4 to 5 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி, நல்ல காரசாரமாக இருக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி ரசத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இந்த முட்டை வறுவல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது முட்டை வறுவல் ரசமோ. ஃபஸ்ட்டு இந்த முட்டை வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? முட்டை வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 10 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த முட்டை வறுவலுக்கு தேவையான பொருட்கள். இந்த முட்டை வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், முட்டை வேக வைக்க போகிறோம். என்னடா முட்டை வேக வைக்கிறது எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது. இந்த முட்டை கரெக்டாக எந்த அளவுக்கு கரெக்டாக வேக வைக்கணும். நிறைய பேர் வந்து ரொம்ப நேரம் வேக வச்சுருவாங்க, அந்த கேஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு முட்டை நல்லா வேகணும்னா கரெக்டாக 8லேருந்து 9 நிமிஷம் நீங்கள் இருக்கணும். 9 நிமிஷம் வேக வைக்கும்போது முட்டை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணுற விதம் எப்படின்னா, கோல்டு வாட்டரில் வச்சு கரெக்டாக பாயில் பண்ணணும். சில பேர் வந்து லைட்டாக சூடான தண்ணியில் வச்சுருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் முட்டை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி முட்டை வேகிறதுக்கு 8லேருந்து 9 நிமிஷம் ஒரு மூடி போட்டு ஓப்பன் பண்ணினா கரெக்டாக ரெடியாக இருக்கும். இதுக்கப்புறம் அந்த முட்டை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தடமாக இருக்கும். இந்த மாதிரி தடமாக வந்த பிறகு கோல்டு வாட்டரில் போடணும். இந்த கோல்டு வாட்டரில் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த முட்டை எடுத்து லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் பீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு முட்டை பீல் பண்ணுறது ஒரு பெரிய வேலை இருக்கும், சரியாக பீல் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வேக வச்ச முட்டையை நம்ம என்ன பண்ணுறோன்னா, நடுப்பகுதியில் கரெக்டாக 1/2 கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நடுப்பகுதி வச்சு கட் பண்ணும்போது வறுவலுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த மஞ்சக்கரு வெளியே வராது. அதனால தான் இந்த மாதிரி 1/2 நடுப்பகுதியில் கட் பண்ண சொல்கிறேன். இப்போ நம்மகிட்ட இருக்க இந்த முட்டையை எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய். எந்த முட்டை ஓரளவுக்கு அதிகமான எண்ணெய் வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். வெங்காயம் இந்த இடத்துல 1 வெங்காயம் அப்படின்னா 2 வெங்காயம் போடலாம். நீங்கள் இந்த மசாலா அதிகமாக வேணுச்சுன்னா 2 வெங்காயம் போடுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டால் அதிகபட்சம் 1 நிமிஷம் அப்படின்னா 2 நிமிஷம் வதங்கினா மட்டுமே போதும். ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த முட்டை வறுவலுக்கு. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களோட அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணுறோம். இந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியாத்தூள். இந்த மிளகாய் பவுடர் தனியாத்தூளுக்கு பதிலாக குழம்புத்தூள் யூஸ் பண்ணலாமா கேட்டோன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இல்லாதவங்க இந்த மாதிரி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் யூஸ் பண்ணுங்கள். தேவையான உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல அடுப்போட ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி இந்த மசாலா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் இதில் முட்டையை வச்சு கரெக்டாக குக் பண்ண முடியும். இல்லைன்னா ட்ரையாக இருக்கும்போது அந்த மசாலா ஒட்ட ஆரம்பிக்காது. அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை ரெடி பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா, அந்த மசாலா லைட்டாக கொதிச்சு வருதில்ல. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து 1 by 1 ப்ளேஸ் பண்ணுறோம். அதே டைமில் இந்த முட்டையை நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது மஞ்சக்கரு மேல் பகுதி பார்த்த மாதிரி வைங்க. நீங்கள் எடுத்த உடனே மஞ்சக்கருவை நீங்கள் கீழ் பகுதி பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மஞ்சக்கரு வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் மேலே போடுறோம். இந்த மிளகுத்தூள் எதுக்காக கடைசியாக போடுறோன்னா, நீங்கள் எடுத்த உடனே மிளகுத்தூளை ரொம்ப நேரம் வதக்கிட்டீங்கன்னா, அதாவது குக் பண்ணிட்டீங்கன்னா சம்டைம் வந்து கசப்பு தன்மை வரும், சின்னதாக ஒரு டேஸ்ட் தெரியும். அதனால தான் இந்த மிளகுத்தூள் வந்து கடைசியாக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். எதுக்கான அந்த மசாலா வந்து கரெக்டாக இந்த முட்டையோட ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கப்புறம் திருப்பி போட்டு அப்படியே குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை வறுவல் ரெடி. இந்த மாதிரி மசாலாவில் குக் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேகணும். அப்போ தான் அந்த மசாலா இந்த முட்டையோட சேரும். திருப்பி நீங்கள் தேவைப்பட்டால் மிளகுத்தூள் போட்டுடலாம்.
கடைசியாக நல்லா டாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை வறுவல் ரெடி. இன்றைக்கி இந்த முட்டை வறுவல் நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிளகுத்தூள் பர்டிகுலராக கடைசியாக நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணும்போது உங்களுக்கு காரத்தோட தன்மையும் தெரியும், அந்த கசப்பு தன்மை தெரியாது. இந்த மாதிரி ரெசிபியோட ஒரு அருமையான ரசத்தோடு தொட்டு சாப்பிடும்போது அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போது இந்த ரசம் எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தக்காளி மிளகு ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், பூண்டு 10 பல்லு, காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, புளி ஒரு மீடியம் லெமன் சைஸ், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சீரகம் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், முழு சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். தக்காளி மிளகு ரசம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சாப் பண்ணிடுறோம். தக்காளி, இந்த கொத்தமல்லி, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாமே வித்தின் 1 செகண்ட்லேயே வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஈஸியாக ஜாபை வீட்டில் நீங்கள் பண்ணணுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரசம் தாளிக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் சீரகம் போடணும். இந்த மாதிரி தான் தாளிப்பு போடணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கடுகு சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளிச்சிருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. இந்த மாதிரி தனித்தனியாக தாளிச்சா தான் அதோட வாசனையில் நல்லா வரும். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அதாவது மீதி உள்ள காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வரும். பார்த்தீங்களா? அந்த டைமில் நம்ம ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு திருப்பி நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். எப்போவுமே இந்த மாதிரி தக்காளி, பூண்டு வதங்குற டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகும். அதே டைமில் கொஞ்சம் உப்பு போடுங்க. இதுக்கு பிறகு 2 நிமிஷம் நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றுறோம். புளி தண்ணி நல்லா கெட்டியான புளி தண்ணியை போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு அந்த தக்காளியோட இந்த புளி தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த இடத்துல கொதிக்க விடுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொதிக்க வேணும்னா புளி தண்ணி நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு மட்டுமே கொதிக்கணும். கடைசியாக தண்ணி ஊற்றி சீரகம், மிளகு, கொத்தமல்லி, பெருங்காயம் இந்த மாதிரி போட்ட பிறகு கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி கொதிக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரசம் அருமையாக இருக்கும். கொதிச்சதுன்னா கண்டிப்பாக அந்த ரசம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது, கசப்பு தன்மை வரும். அதனால தான் நிறைய பேர் வீட்டில் ரசம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனையே வரும். இந்த மாதிரி விஷயத்தை அழகாக நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கடைசியாக சீரகம், மிளகு, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு அடுப்போட ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, பொங்கவே இல்லைல்ல. இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பொங்குற மாதிரி இருக்கும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் தக்காளி மிளகு ரசம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்டைலில் அந்த முட்டை வறுவல் எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துருப்பீங்க. அதே டைமில் அந்த முட்டை எவ்வளோ நேரம் வேக வைக்கணும், மிளகு பவுடர் எப்படி போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் இந்த ரசமும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு ரசத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி இந்த காம்போவில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.